நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பணம் உங்கள் பிறப்புரிமை. அதோட ஆசிரியர் நம்ம கூட இருக்காரு. அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய அந்த தலைப்பு அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோசியல் மீடியால நிறைய டிஸ்கஷன்ஸ் இந்த புத்தகத்தை பத்தி நிறைய இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ அந்த புத்தகத்தை பத்தின பல விஷயங்களை நம்ம ஆசிரியர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாசிப்போட அவசியம் அது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், இந்த வாசிப்பு எவ்வளோ பெரிய தாக்கத்தை நிறைய பிரபலங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு, நிறைய பேர் அதை பகிர்ந்துருக்காங்க, அதை பற்றி நீங்கள் பகிர்ந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாசிப்பு அனுபவம் அப்படிங்கிறது அது நீங்கள் ஒரு ஸ்கூல் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி. அதாவது ஒரு ஸ்கூல் போனால் ஒரு வெறும் பாடம் மட்டும் நம்ம கவனிக்கிறது இல்லை. ஒரு ஆசிரியர் வந்து பாடம் நடத்துகிற அந்த விஷயம் மட்டும் நம்ம காதில் விழுறதில்லை. அது இல்லாமல் எக்கச்சக்கமான அந்த அந்த ஆம்பியன்ஸ் அது சார்ந்த அந்த விஷயங்கள் இருக்குதுல்ல. இப்போ ஈவன் இந்த லாக்டவுனில் வந்து இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் வந்துட்டு பிறகு நம்ம எல்லா குழந்தைகளும் வந்து எப்போ தான் ஸ்கூல் திறப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெறும் தினந்தோறும் ஸ்கூலுக்கு போகிற அந்த குழந்தைங்க இப்போ ஒரு 1.5 வருஷமாக அந்த விஷயம் நடக்காததுனால எவ்வளோ எழுந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தைகள் தான் தெரியும். கண்டிப்பாக இல்லையா? அந்த மாதிரி அந்த மாதிரி என்னென்ன மாதிரி விஷயங்கள் இழந்துருக்காங்கன்னா, அந்த வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூலுக்கு போகிற அந்த ஜேர்னி, அந்த ஒரு பயணம் இருக்குது இல்லையா, அந்த பயணம் வந்து அது நின்று போச்சு. அதில் கிடைக்கிற அந்த சந்தோஷம், தினம் காலையில் அந்த பஸ் அந்த பேருந்து பயணம் இல்லை ஆட்டோவில் வாட்டெவர் அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அந்த மோட் ஆஃப் கம்யூட்டிங் டுவர்ட்ஸ் ஸ்கூல், அந்த விஷயம் எனக்கு போச்சு. அந்த அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு பாடத்தை விட்டு, பாடம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி மற்ற விஷயங்கள் இருக்குது. அப்போது அந்த விஷயம் எல்லாமே நின்று போச்சு. அந்த ஸ்கூல் அந்த பள்ளியோட அந்த திறந்த வெளியும் மற்ற விஷயங்களும் கொடுக்குற அந்த சந்தோஷம் எல்லாமே தடைப்பட்டதுனால வெறுமனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு இப்போ ஒரு வெறும் தகவலாகவே வந்துட்டு அந்த தகவல் வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு எரிச்சலை கொடுக்குது குழந்தைங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து தான் நம்மளோட அந்த வாசிப்பு அனுபவமும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயம். உங்களுக்கு அந்த வாசிப்பு அனுபவம் புத்தகத்தை வந்து எழுத்துக்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை மிகப்பெரிய விசாலமான ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி மாற்றிருக்குது. ஸோ வெறும் ஆன்லைன் எஜுகேஷன்னா ஒரு சின்ன ஒரு மீடியமாக சுருங்கி போகாமல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் ஒரு நம்முடைய கற்பனா சக்தியையும் மற்ற விஷயங்களையும் அது கொண்டு வந்துருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அதுதான் வந்து அந்த அனுபவம் தான் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ வாசிப்பு அனுபவம் அப்படிங்கிறது இதுதான். அதாவது நீங்கள் ஒரு புத்தகமோ ஒரு நாவலோ இல்லை கவிதையோ மற்ற கட்டுரைகளோ எது வாசித்தாலும் இந்த சூழல் சார்ந்து அதை யோசிக்கும்போது ஒரு புத்தகம் கொடுக்கும் அனுபவம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியானது. ஸோ அதனால தான் இப்போ அந்த புத்தகத்தில் சில கதைகள் வந்து சினிமாவாக வந்தாலும் திரைப்படமாக வந்தால் கூட அது நிறைய பேரால் ரசிக்க முடியாது. சில பேர் வெற்றி அடைந்த படங்கள்னு எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கற்பனை ஒரு அளவோடு நின்று போயிடுது, ஸ்டாப் ஆகிடுது. அந்த அது என்னுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொரு விதமான ஒரு உருவத்தை நான் வந்து நினச்சிப்பேன். பட் அந்த விஷயம் இன்னொரு அந்த திரைக்கதை ஆசிரியர் வந்து யோசிக்கும் போது அவர் என்ன நினச்சாலும் அதை படமாக்கி வைப்பார். அந்த விஷயம் எனக்கு பிடிக்காம இருக்கலாம். கண்டிப்பாக வாசிக்கும் போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அது முழுக்க வேலை. அதே மாதிரி வாசிப்புனால உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா தலைவர்களுமே வந்து அதோட வாசிப்பு பழக்கம் இருந்தவர் தான். ஸோ தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகிறோம். அறிஞர் அண்ணாவிலேருந்து மகாத்மா காந்தியடிகள்லேருந்து
எல்லாருமே வந்து வாசிப்பு பழக்கம், ஐ மீன் எழுத்தாளர்கள் எடுத்துக்கலாம், பேச்சாளர்கள் எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே அடிப்படை ஒரே ஒரு விஷயந்தான். தினந்தோறும் அவங்க புதுசு புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். செய்தித்தாள் மட்டும் இல்லை, அது இல்லாத பல விஷயங்கள். ஸோ எல்லாத்த பற்றி, ட்ராவல் பற்றி, சாப்பாட்டை பற்றி, நான் கதைகளை பற்றி, புராணங்கள், இதிகாசங்கள், அது சொல்லாத கதைகள் எதுவும் இல்லை. நம்ம எதுவும் மகாபாரதமோ ராமாயணமோ சொல்லாத கதைகள் வேறு எங்கேயும் கிடையாது. பட் அது இருந்தாலும் தினந்தோறும் கதைகள் வந்து நிறைய உருவாகிட்டே தான் இருக்குது. நம்மளோட வாழ்க்கை அனுபவம் சொல்லிக் கொடுக்குற அந்த பாடம் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம் அது எப்பவும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். கதைகளோ நாட்டியமோ நாடகமோ எல்லாமே அதுக்கான வடிவத்தை அது தேர்ந்தெடுக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் அதை அந்த வாசிப்பு அனுபவம் இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல ஒரு சாதனையாளர்களாக உருவாகிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன் நாட்டியம் நாடகம் அதெல்லாம் இதை கொண்டு வரோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த தினந்தோறும் கல்வி, தினந்தோறும் படிக்கிற விஷயம், தினந்தோறும் புதுசாக கற்றுக்கிற விஷயம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் டிட்டர்மின்ஸ் தெம். ஸோ அவங்களோட டிட்டர்மினேஷனை எது முடிவு பண்ணுதுன்னா அதுதான். வாசிப்பு பிரபலங்களை மட்டும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணல. வாசிப்பு ஒரு சாதாரண மனிதனுக்கும் அன்றாட ஒவ்வொரு ஒரு சாமானியனுக்குமே வந்து ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும். கட்டாயம். அந்த அனுபவம் சில பேர் வந்து பிரபலம் ஆனதுனால நான் இதை படிச்சிருக்கிறேன், இதை வாசிச்சிருக்கிறேன், இதை நீ படிக்கலாம் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் ஒரு கிடைக்குது. ஆனால் வாசகர்கள் வந்து உண்மையாகவே எக்கச்சக்கமான வாசகர்கள் இன்னும் வெளியே தெரியாமையே அவ்வளோ பெரிய படிப்பாளிகளாக இருக்காங்க. சிலர் வந்து ஒரு புக்கை லைன் பை லைனாக சொன்னாங்க. நான் நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம், ஹாஸ்டலில் நான் படிக்கும்போது ஒரு பையன் லைன் பை லைனாக அதை அதாவது அவ்வளோ அபாரமான ஞாபக சக்தி உள்ள ஆளாக இருக்காங்க. வரிக்கு வரி அதை புகழ்ந்து பேசி அப்படியெல்லாம் பேசின ஒரு காலம் உண்டு. இப்போவும் அது அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட வாசகர்கள் இருக்கிறாங்க. மேபி அவங்க வந்து அது மூலமாக ஐ மீன் அதுலேயே மூழ்கி போகிறாங்க. அந்த வாசிப்பு தன்மையிலேயே மூழ்கி அதிலே தெளிச்சு அதிலே சந்தோஷம், அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு விதமான ஒரு போதை அதிலே எடுத்துருவாங்க. அதை தாண்டி படைப்புலகத்துக்கு வரணுன்ற அவசியம் இல்லை, எல்லாரும் படைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதேமாரி இப்போ அந்த வாசகர்கள்லாம் சாதாரண வாசகர்களும் கிடையாது, மிகப்பெரிய வாசகர்கள். அவர்களால் தான் இந்த படைப்புலகம் இன்னும் நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே படைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது இன்னும் பல விஷயங்களை இன்னும் கொடுக்கலாம். அதே மாதிரி தரமற்ற விஷயங்களும் வரலாம், தரமான பல நல்ல விஷயங்களும் நடக்கலாம். இது எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு பாலத்தில் ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி, இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்குது. பட் அது எப்பயும் பேலன்ஸ் ஆகிக்கும். பணம் உங்கள் பிறப்புரிமை ஒரு தலைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைப்பாக இருக்குது. இந்த எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு, எதனால் இந்த விஷயம் இதில் ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? பணம் உங்கள் பிறப்புரிமை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாளில் உருவான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை ஐ மீன் பொதுவாக வந்து தலைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிற ஒரு பழக்கம் உண்டு. பட் பெருசாக வந்து அதை வெளியே சொல்லிக்கிறது இல்லை, என்னோடய பிளாகில் இல்லை மற்ற விஷயங்களில் போடுறதும் சரி. பட் இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருந்தது. இதை பற்றி ரொம்ப விரிவான ஒரு கேள்விகள் எனக்கு உண்டு. பணம் ஏன் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு அந்நியமாக பார்க்கப்படுது, ஏன் பணம்னா நம்ம நிறைய ஒரு மாதிரி ஒரு பயந்து பின் வாங்குகிறோம், இல்லைன்னா பயந்து முன்னாடி வரணும். ஸோ ரெண்டுமே நடக்குது. ஆனால் அந்த உரிமைங்கும் போது நெருக்கம் வந்துருது இல்லையா? ஒரு நெருக்கம், உரிமைன்னா நெருக்கம் வருது. அது ஒரு நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம்னா ரொம்ப அந்நியமாக இருக்குது. ஆமாம், கரெக்ட். அந்த நெருக்கத்தை இந்த ஒரு வரிகள் வந்து ஒருத்தருக்கும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆமாம், அது எப்படியோ அது அமைஞ்ச ஒரு வார்த்தை. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நெருக்கம் அப்படிங்கிறது ஏன் வந்து அந்த பணத்தை நம்ம ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் ஒரு அந்நியமாகவே பார்த்து பழகின ஒரு விஷயமா இருக்குது. இல்லை ஒன்று இந்த எட்ஜில் இருக்கிறோம், இல்லை அந்த எட்ஜில் இருக்கிறோம். ஒரு பேலன்ஸ்டான ஒரு புரிதல் வந்து பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் எனக்கு இல்லை.
அதுதான் இல்லை இந்த ஐ மீன் ஒவ்வொரு படைப்புக்கும் அப்படி தான், ஒவ்வொரு கேள்வியில் இருந்து தான் ஒரு படைப்பு உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாருக்குமான ஒரு படைப்பாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வாசகர்கள் தீர்மானிக்கணும். அது என்னோட விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த கேள்வி எனக்குள்ள நான் கேள்வி கேட்டுக்கிட்டதோட ஒரு விஷயம் தான் அந்த அந்த உரிமை. இப்போ எனக்கான உரிமை அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப தெம்பாக அதை ரொம்ப எனக்கு இன்னும் நெருக்கமாக அதை பார்க்க அப்போ ஏன் வந்து அது ஒரு ஒரு தெளிவான பார்வையோடு அணுகக்கூடாது. ஆமாம், எனக்கு பணம் வேணும், அன்றாட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஸோ அப்போது எனக்கு அது உரிமை ஆகிடுது. அது உரிமைன்னு சொல்லும்போது யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், என்னால் அதை விட்டு கொடுக்க முடியல. அப்படி எழுந்த அந்த நெருக்கத்தினோட விளைவு தான் இந்த புத்தகம். இது ஐ மீன் இதில் நிறைய விஷயங்கள் உள்ள புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் நிச்சயமாக அதை பற்றி நிறைய தொட போகிறது. அது வந்து ஒரு ஒரு புதிய வாசகர்கள் அவங்க அது உள்ளுக்குள்ளே அனுபவிச்சா தான் அது தெரியும். பட் இந்த உரிமைன்னு சொல்லும்போது அது ஏன் பர்த்ரேட் நான் சொல்லணும். ஸோ ஓட்டு போடுறது வந்து ஒரு உரிமையாக இருக்குது. சட்டம் வந்து எல்லா விஷயங்களும் உரிமைகளை சொல்லிக் கொடுக்குது. சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கான உரிமை, ஆண் பெண்ணுக்கான உரிமையை வந்து தனித்தனியாக சொல்லுது. எல்லா மதத்துக்கான ஒரு சட்டமும், அதாவது சட்டம் சொல்லும்போதே என்ன நீ சட்டமாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். ஸோ அது உரிமையோட எப்படி நீ உரிமையாக பேசுகிற அந்த அந்த சட்டம் அது சொல்கிற உரிமையை வந்து பணத்துக்கு நம்ம அந்த அந்த விஷயம் நம்ம பண்ணுறோம். ஐ மீன் பர்சனலாக இட் இஸ் நாட் அபவுட் தி பப்ளிக் டிபேட். பொதுவான ஒரு இந்த கருத்தாவோ இல்லை ஒரு வாதிடக்கூடிய ஒரு விஷயமாவோ பணம் நிறைய இருக்கிறது தான். ஈவன் நீங்கள் ஆஃபீஸ்லேயே பார்க்கும்போது அந்த ஹைரார்கி மேலேருந்து கீழே வரும்போது நம்ம எப்போ அந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கோம். ஆனால் அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் இப்போ மேனேஜரே வச்சுக்கலாங்க, நமக்கு அடுத்த மேனேஜர் நமக்கு என்றைக்குமே பிடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா சம்பளம் ஒரு முக்கியமான ஒரு காரணம், பணம் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நமக்கு தெரியுது நம்ம தான் எல்லா வேலையும் செய்கிறோம், ஆனால் அவன் சம்பளம் வாங்குறான் மேனேஜர். அது ஹைரார்கியாக மட்டும் பார்க்கல, பணம் கொடுக்குற விஷயம், அந்த பிரிக்கிற விஷயம். அப்போ அதே வேலை தான் அந்த மேனேஜர் என்ன வேலையை உங்கள் நிறுவனத்தில் இருக்கிற ஒரு ஒரு மேனேஜர் என்ன செய்கிறாங்களோ அதை விட பல மடங்கு வேலையை நம்ம செய்கிறோம். ஏன் அவனுக்கு மட்டும் அவனை பார்த்து மட்டும் நம்ம பொறாமப்படுறோம் இல்லை, ஏன் அவனுக்கு மட்டும் அந்த பணம் அதிகமாக கிடைக்குது, ஏன் எனக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது, அங்கேருந்து அந்த தாட் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் நான் புத்தகத்தில் சொல்லலை, இது வந்து இப்போ வர விஷயம் தான். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் அது வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு பதட்டத்தை உண்டாக்கிடுது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது எல்லா இந்த தாட் ப்ராசஸ்லாம் ஒரு நெகட்டிவ் கேரக்டரை நமக்குள்ளேயே உருவாக்கிக்கிறோம். அப்போ நம்ம ஏன் இன்னும் சரியாக இல்லையா, இல்லை அடுத்த கம்பெனிக்கு போகணுமா, அடுத்த கம்பெனிக்கு அடுத்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போனாலும் இதே மாதிரி ஆட்கள் இதே மாதிரி சூழல், அது மாறவே போகிறதில்லை. அந்த டிஃப்ரென்சியேஷன் எப்போ எங்கே போனாலும் நமக்கும் மேலே ஒருத்தர் இருப்பான். ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து நீங்கள் தடுக்க முடியாது. அப்போது மாறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளை நாம் தான் மாற்றிக்கணும் ஒழிய அந்த சூழல் மாறாது. ஸோ வேலை செய்கிற இடம் மாறாது, வேலை செய்கிற அந்த பணி செய்கிற அந்த சூழல் மாறாது. ஸோ அங்கே தான் என்னுடைய கேள்வி மறுபடியும் வந்துட்டாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் எப்படி பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது. ஆனால் பணக்காரன், அப்போ பணக்காரன் ஆகணும்னா அப்போ அது அது என்னுடைய உரிமையாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை நான் ரொம்ப சந்தோஷமாக அடைய முடியும். இப்போ நம்ம வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எல்லாரும், அதை வந்து எப்படி ஒரு உரிமையோட மனைவியையோ இல்லை கணவனையோ அவங்க பார்த்துக்கிற விதம், உரிமையோட எந்த விஷயத்துலையும் விட்டு கொடுக்காம இருக்கிற விதம்னால தான் அவங்க ரெண்டு பேரும் மேலே போக முடியுது. ஸோ அப்போது அங்கே ஒரு உரிமை இருக்கும்போது ஒரு நெருக்கம் வருது. அந்த நெருக்கம் இருக்கும்போது இன்னும் ஆசை இருக்குது. அந்த ஆசையை அடையிறதுக்கு என்ன விஷயங்களும் பண்ணலாம், அதை நம்ம பார்க்க தவறிடுவோம். ஸோ அல்டிமேட்டாக நம்ம பார்க்குற வேலையை ரொம்ப நேசித்து அந்த விஷயத்தை செய்யறதில்ல விஷயம் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அடிப்படை வந்து பணமாக இருக்குது. ஸோ அந்த பணத்தை
நம்ம பணமும் சம்பாதிக்கணும், அதே சமயம் பிடிச்ச மாதிரியான விஷயமும் செய்யணும். பணம் மட்டும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயமா மட்டும் இல்லாமல் ஏன் ரொம்ப 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 குறுக்கிக்கிறோம்? இதோட இது போதும்னு ஒரு வேலையிலையோ ஒரு விஷயத்துலேயே நிறுத்திக்கிறோம். ஏன் இது பெருசாக இருக்கக்கூடாது? நம்மளுடைய கனவுகள் ஏன் பெருசாக இருக்கிறது? எல்லாரும் நம்ம 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 கூட்டத்திலேருந்து வந்தவங்க தான். எல்லா பணக்காரர்கள் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே நம்மளிருந்து வந்தவங்க தான். ஸோ அங்கே தட் இஸ் வேர் அந்த கேள்விக்கு எல்லாம் வந்து ஒரு பதிலாக கிடைச்சது தான் இந்த தலைப்பு. இந்த தலைப்பு வந்து தலைப்பு மாற்றலாமா அப்படின்னு கூட நிறைய யோசித்தோம். பட் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்ச தலைப்பு தான் இது. தலைப்பிலே இன்னும் சில விஷயமும் சொல்லியிருக்கீங்க. பணம் பற்றிய ஒரு புதிய அதிகாரம், அதுவுமே ரொம்ப ஒரு கேட்சியான ஒரு விஷயமா இருக்குது. பணம் பற்றிய புதிய அதிகாரம்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் பணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது என்ன புதிய அதிகாரமாக, எதை மீன் பண்ணி இதை வச்சுருக்கீங்க? அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம திருக்குறளை கூட அதிகாரம் சொல்லுவோம். அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தேவையின், அதாவது ஒரு மனித தேவையோட கட்டாயமாகிடுது. ஏன்னா திருக்குறள் எல்லாமே ஒன்றும் நமக்கு தேவை, இந்த மனித சமுதாயத்துக்கு தேவை. அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நமக்கு எல்லா காலத்துக்கும் அது பொருந்தும், எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், எல்லாம் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். ஸோ இந்த ஏன் அதிகாரம் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா, யாரும் சொல்லாத ஒரு புதிய கோணம். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் வந்தது. என்னென்னா, இப்போ நம்ம வளர்கிற சூழ்நிலை, இப்போ இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அதே விஷயந்தான், பட் கொஞ்சம் வேறு மாதிரி. அது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது? ஒரு ஆஃபீஸ் போனோடனே ஏன் அந்த பிரச்சனைலாம் வருது? சின்ன வயசாக இருக்கும்போது அதெல்லாம் வரல. அப்போது நாம் பணம் சம்பாதிக்கும் போது சில கேள்விகளில் பல கேள்விகள் வந்து நம்மளை பிரித்து ஆளுகிறது. எப்படின்னா, இப்போ நிறைய பணம் சம்பாதிச்சா நம்ம சமூகத்தில் நம்ம எல்லாரையும் ஒதுக்கி வச்சுருவாங்களோ, இல்லை பணத்துக்கு பின்னாடி போகாத அப்படின்னு சொல்கிற ஆன்மீகம் சம்பந்தமாக நம்ம அந்த பக்கம் போயிடுவோமோ, இல்லை அதாவது இது ஒரு மாதிரியான ஒரு குறுகலான ஒரு வழி. பணம் சம்பாதின்னு சொல்லுவாங்க, ஆனால் பணத்துக்கு பின்னாடி போகாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. பணத்துக்கு பின்னாடி போனால் நீங்கள் பணத்துக்கு அடிமையாகிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய அடிப்படையான ஆதாரமான விஷயமா இருக்குது. பணம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது, ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது நம்மளால். ஸோ இப்படி கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட், அதாவது நகை முரண்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு ரெண்டு விதமான அபிப்பிராயம் இருக்குது. ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்கல. இரவு பகல், இது எல்லாம் கான்ட்ரடிக்ஷன். சில விஷயங்கள் இரவு பகல்னு சொல்லும்போது அது நடந்தே தீரும், இது இயற்கையின் ஒரு அங்கம். பட் நம்ம ஒரு பணம் வரும்போது அதை வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்ல நம்முடைய மனித சமுதாயத்தையே எப்படி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு கட்டத்து வரைக்கும் அதுக்கு மேலே சிந்திக்க முடியும் நம்மளால். எப்படின்னா, ஒரு உதாரணம்னா, நம்ம ஒரு வேலையில் போய் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ஓகே, அதோட செட்டில், நம்மளோட வாழ்க்கை செட்டில் ஆகணும். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம், செட்டில் ஆகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னா ஒரு வேலைக்கு போய் சம்பளம் ஆனால் செட்டில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பட் லைஃப் எல்லோரும் அந்த மாதிரி செட்டில் ஆகிறது இல்லை. அதான் ரொம்ப கோரமான ஒரு உண்மை. 40 வயசானாலும் சரி, 50 வயசானாலும் சரி, செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது என்றைக்குமே நடக்காது. அப்போது அந்த செட்டில் ஆகிறதுனா என்ன? அங்கே ஒரு பெரிய இன்னொரு கேள்வி வருது. அந்த செட்டில் ஆகணும்னு சொல்கிற அந்த மனிதர்களுக்கு எல்லாமே ஒரு பேராசை இருக்குது. நம்ம பணக்காரன் ஆகணும் எப்படியாவது, நம் தலைமுறையில் அந்த விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் முயற்சி எடுத்த எல்லாரையுமே நம்ம திருப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு முரண்பாடு இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த முரண்பாடு இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு செயலும், எந்த ஒரு அடித்தளமும் போடாமல், எந்த ஒரு தகுதியும் வளர்த்துக்காமல், எல்லா விஷயமும் அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க பெரியார் ஆகிட்டாங்க, இது எல்லாமே நான் சொன்னது தான், இது எல்லாம் எங்கள் கூட இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பேசிக்கிட்டது தான், இந்த ஐடியா என்னோடது, 5 வருஷத்தில் அவன் பெரியார் ஆகிட்டான், இதெல்லாம் பெரியார் ஆன பிறகு தான் இந்த மாதிரி சொல்கிற அந்த விஷயம் நடக்கும். அதுக்கு முன்னாடி யாரும் அதை சொல்ல மாட்டாங்க, இது என்னோட ஐடியா கிளைம் பண்ண மாட்டாங்க. பட் அந்த முரண்பாடுகளோடு நம்ம வாழ்ந்து முடிஞ்சுக்கிறோம். பட் இப்படி தான்
லைஃப் வாழ்க்கை முழுக்க அப்படியே ஓடிடுது. இதை இதை வந்து முழுக்க முழுக்க இதை அடுத்த தலைமுறை இந்த மாதிரி ஒரு தலைமுறையா, அதாவது எதையும் யோசிக்காத ஒரு தலைமுறையா, இல்லை யோசிச்சும் ஒரு முடிவுக்கு வராத ஒரு தலைமுறையா, அதாவது டெசிஷன் மேக்கிங். வாழ்க்கையில் முடிவு எந்த முடிவு எடுக்கிறது? ஒன்றும் நம்ம தொழில் செய்யணுமா, இல்லை வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போனாலும் பணக்காரன் ஆகணுமா, எந்த கேள்வியே வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க நிறைய பேர். இதெல்லாம் கேள்வியும் முடிஞ்சிருக்கு. அதற்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்காமல் அதுதான் செட்டில்மெண்ட். அவங்களுக்கு வரைக்கும் இதுதான் செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு வீடு வாங்கிட்டேன், ஒரு கார் வாங்கிட்டேன், 2 குழந்தை இருக்குது, திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் செட்டில்மெண்ட், ஐ ஹவ் செட்டில் இன் மை லைஃப் அப்படின்ற சொல்கிற ஆட்கள் தான் இங்கே அதிகம். ஸோ அப்போது அங்கேருந்து அதுவும் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கையா? அது எப்படி இது ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பரிபூர்ணத்துவம், ஒரு முழுக்க பரிபூர்ண மீதி ஒரு வாழ்க்கைன்னு நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு அதில் எனக்கு முரண்பாடு. ஐ மீன் இந்த முரண்பாடுக்குள்ள இந்த கேள்வியே எனக்கு முரண்பாடாக இருந்துச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு புத்தகம் தான் இதை ஒரே முழு மூச்சிலே எழுதி முடித்த ஒரு புத்தகம் சொல்லலாம். என்னோட அடுத்த கேள்வியும் அதே உங்கள் புத்தகத்தில் இருக்க அட்டப்படத்தில் இருந்து, எப்பொழுதும் பணக்காரனாய் வாழும் கலை, அதுவும் ரொம்ப ஒரு கேட்சியாக இருக்குது. அதை வாழும் கலைன்னா நம்ம ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்துக்கணுமா, இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்கிறீங்களா, இல்லை எப்படி அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஆமாம், அது எப்போதும் வாழும் கலை அப்படின்னா, இப்போ நிறைய பேர் நம்ம வந்து எப்போவும் சந்தோஷமாக இருக்கலாம், எப்போவும் வந்து நம்ம சிரிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே தொடர்ந்து நிறைய பயிற்சியாளர்கள்லாம் ஆன்மீக பயிற்சியாளர்களாக இருக்கலாம், இல்லை யோகா சொல்லித்தர ஒரு குருவாக இருக்கலாம், இல்லை மற்ற குருமார்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், இல்லை ஈவன் நம்மளோட ஆசிரியர்களாக இருக்கலாம். எப்பவும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி சொன்னவங்க எல்லாரும் அதை வந்து முழுசாக அனுபவிச்சுட்டு அந்த வார்த்தை சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வி இருந்ததுன்னா, எப்போவுமே பணக்காரங்களோட நான் என்ன பண்ண மாட்டேன். அதாவது இப்போ செட்டில் ஆனதை பற்றி நம்ம பேசுகிறோம். செட்டில் ஆகிட்டோம், இதோட முடிச்சுக்கலாம் லைஃப் அப்படின்னு சொல்லி யாரும் முடிஞ்சதாக தெரியல. ஒரு செட்டில் ஓகே, ஒரு வீடு, ஒரு காரு, குழந்தைன்னு சொன்னோம். இப்போ அடுத்தது இன்னொரு வீடு, காரு, அந்த பசங்களுக்கு இன்னொரு 2 பசங்க தான் 2 வீடு. அப்படி தான் நம்மளுடைய மனம் போகுது. ஆனால் நம்ம செட்டில் ஆகிட்டு தான் பேசிக்கலாம் இல்லையா? ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் ஒரு மனசு எப்போவுமே இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்குது, அலசிக்கிட்டே இருக்குது. அதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எனக்கு ஓடிட்டே இருக்கும். ஆனால் அப்பவும் நம்ம அங்கேயும் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான மக்கள் தோல்வினா அவங்கள பொறுத்துக்கு அது தோல்வினா எப்போவுமே நம்ம ஒன்று வாழ்க்கையில் நம்ம நினச்ச விஷயத்த ஒழுங்காக பணத்தை நோக்கி தான் ஓடுறோம், ஆனால் பணத்தை அடையிறதில்லை. சந்தோஷத்தை நோக்கி தான் ஓடுறோம், ஆனால் சந்தோஷத்தை அடையிறதில்லை. நினைச்ச பணத்தை அடையிறதில்லை, நினைச்ச சந்தோஷத்தை அடையிறதில்லை, நினைச்ச வேலையில் இருக்கிறதில்லை, நினைச்ச வேலையை செய்யறதில்லை. இப்போ இந்த வாழ்க்கை என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா எதுவுமே ஒன்று கிடையாது. ஸோ இதுதான் எனக்கு வந்த பதிலாக இருந்தது. அப்போ அந்த பதிலிருந்து அடுத்த பதில் ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். எப்பவும் பணக்காரமாக வாழணும்னா நான் என்ன செய்யணும், நான் என்னென்ன மாதிரி பயிற்சி எடுக்கணும். நம்ம வந்து நான் வந்து ரொம்ப என்னுடைய உடல் வந்து நான் ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்னா என் மனசு முதல்ல ஒழுங்காக இருந்தால் நான் உடம்பு ஒழுங்காக இருக்கும். ஸோ என்னோடய மனசு ஒழுங்காக இருக்கணும்னா என்னோடய சாப்பாடு ஒழுங்காக இருக்கணும். என்னுடைய சாப்பாடு ஒழுங்காக இருந்தால் தான் நான் ஒழுங்காக சிந்திக்க முடியும். ஏன்னா சாப்பாடு உணவு ரொம்ப முக்கியம். அப்போ இப்படி ஒவ்வொரு கேள்வியாக வரும்போது அது எல்லாத்தையும் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வந்தேன். ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு சிஸ்டம் இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக எப்போவுமே பணக்காரனாக இருக்கலாம். பணக்காரன்னா மகிழ்ச்சியில் பணக்காரனாக இருக்கலாம், பணத்துலேயும் நீங்கள் பணக்காரனாக இருக்கலாம், வாழ்க்கையிலையும் நீங்கள் பணக்காரனாக எப்போவுமே இருக்கலாம். அதாவது இப்போது ஏற்ற இறக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த நிலை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பேரானந்த யோகா நிலைன்னு சொல்லுவாங்க. அதை நிச்சயமாக அதை அடைய முடியும், எல்லாருமே அடைஞ்சிருக்காங்க. அப்படி யோசித்தவங்க எல்லாருமே, அப்படி பயிற்சி எடுக்கிற எல்லாருமே, ஈவன் அந்த பயிற்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மகிட்ட இருக்குது, நம்ம முன்னாடி இருக்குது. நமக்கு அது தெரியாத விஷயமும் கிடையாது, எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான்.
நான் வந்து பெரிய ஒரு வாழ்வியல் சூத்திரங்கள்லாம் இதில் நான் சொல்லலை. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் இப்போ தொடர்ந்து எனக்கு நானே பயிற்சியை கொடுத்துக்கிற ஒரு விஷயம் தான் அது. பணக்காரனா உணவுலேருந்து தொடங்கணும். பணக்காரனா உணவுலேருந்து தான் நமக்கு அது நிச்சயமாக அது உணவுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் வந்து ஒரு மறுசீரமைப்புக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மண்ணுக்கு ஏற்ற உணவையும் நம்ம தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற உணவையும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சதுனாலே அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். மற்ற பயிற்சிகள் நிறைய இருக்குது, டீட்டெயிலாக நம்ம புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு 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 ஆரம்ப நிலைக்கான ஒரு விஷயம். ஸோ இங்கேயே வந்து பணத்துக்கான தேவையே இல்லை, தேவையை விட அதிகமாக நம்ம வந்து சம்பாதிக்கலாம். அதுதான் அந்த பணக்கார நிலை, நிச்சயமாக அடையலாம். அதே சமயம் அந்த அடைச்சிட்ட பிறகு அதை நம்ம கீழே உங்ககிட்ட இன்றைக்கி 1 லட்சம் இருக்குன்னா அதை 99,999 மாற்றக்கூடாது. அதாவது ₹1 கூட குறையாமல் அது 1 லட்சத்தோடு இருக்கணும். அதுதான் பணக்கார நிலை. அதாவது குறையக்கூடாது. குறைஞ்சிச்சுன்னா யூ ஆர் கோயிங் லோ, அது மேலே தான் போகணும். ஸோ இட் ஹாஸ் டு அது மேலே 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 போய்கிட்டே இருக்கணும். அப்படி தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்போது ₹1,00,000 எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அதோட என்னோட விஷயம் முடிஞ்சுதான் நீங்கள் பணக்காரன் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த போகுது. ஸோ இப்படி தொடர்ந்து இந்த இயக்கம் வந்து ஒரு தொடர் செயலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து திருச்சி வரேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நிறைய பாதைகள் இருக்குது. ஆனால் திருச்சி அப்படிங்கிறது ஒரு ஊர் தான், அதுக்கு 4 பக்கம் வாசல் இருக்குது. பட் எந்த வாசல்னாலும் நம்ம வந்துடலாம். பட் எனக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. ஆனால் ரீச் ஆகிடணும், ஒரு கோலை அடைஞ்சிடணும், இந்த ஊருக்கு வந்து ஆகணும் அப்படின்னா எந்த பாதையில் போனால் எனக்கான ஒரு விஷயத்தை அடையணும். ஸோ அந்த பாதை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். மற்ற 3 பாதையில் போகும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னா ஒன்று சேலஞ்சை வந்து விரும்புகிற ஒரு ஆளாக இருந்து அதுக்கு போகணும். இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஊருக்கு போகிறது தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணணும். தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ என்னோடய சாய்ஸ் எப்போவுமே எந்த வழியில் போனாலுமே எனக்கு ஊருக்கு போகணும். சேலஞ்ச் அதெல்லாம் ஒன்றுமே இருக்குது. தட் இஸ் நாட் அட் ஆல் பிக் இஷ்யூ. அதெல்லாம் கற்றுக்கிறது தான் இந்த பாதையே இருக்குது. ஸோ அந்த பாதை போடப்பட்டதே சேலஞ்செல்லாம் பார்க்குறது தான். ஒவ்வொரு இதுலேயும் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்து வரணுன்றது தான் ஒரு சின்ன விஷயம். ஸோ ஒவ்வொரு சின்ன விஷயமும் சேர்ந்து தான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ பாதை அப்படிங்கிறதுலாம் எனக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து வாட் எவர் த ரூட் யூ ஆர் சூஸிங் அதில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டே வரீங்களோ அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன் முடிவு பண்ணுது. ஸோ நீங்கள் கடந்து வர பாதை வந்து எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வந்து பல விதங்கள் ஒரு அபாயகரமான ஒரு விளைவை கொடுத்துரும். ஸோ திடீர்னு நீங்கள் ஒரே ஸ்பீடில் இல்லை அதிவேகமாக நீங்கள் போகும்போது கவிழ்த்து விட்டுரும் அந்த பாதை. எங்கேயாவது அங்கங்கே மேடு பள்ளங்கள் இதே தீரணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எந்த லேர்னிங்கும் இருக்காது, எந்த இடத்துல என்ன இருக்குன்ற ஒரு அலர்ட்னஸ் இருக்காது. ஸோ ஒரே மாதிரி ஒரே ஒரு ஃப்ளாட்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் அது மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இட் டசன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவம் மட்டுமே அவங்கள நல்லா இடத்துக்கு கொண்டு போக வச்சிடும். நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச ஊருக்கு ஆன் டைமுக்கு வந்துடலாம், தப்பே இல்லை. இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும்னு உறுதியாக என்னால் நான் நம்புகிறேன். இந்த விஷயத்த நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 17 வயசுலேருந்து நான் எழுதிட்டுருக்கேன் தொடர்ந்து. நடுவில் ஒரு 15 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எழுதுறேன், பெருசாக அந்த அளவுக்கு எழுதலை. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பரிபூர்ணமான ஒரு முழு வடிவம், ஒரு புத்தகம், முழு புத்தகமான ஒரு வடிவம். ஏற்கனவே ஒரு புக்கு எழுதியிருந்தாலும் இதுதான் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இல்லை. இனிமேல் நான் எழுதுகிற எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும், ஏன்னா என்னுடைய அனுபவங்களை இப்போ நான் வந்து எழுதக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் அது 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 வந்து என்னுடைய அடுத்த கட்ட பாதையை நோக்கி ஒரு செல்கின்ற ஒரு விஷயம் தான். அது வந்து எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதையும் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். உங்களுக்கு நிறைய இந்த சேனல் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்.
இது ஒரு சீரியஸாக கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம், அதாவது புத்தகம் உங்கள் பெருமை 2, 3 அந்த மாதிரி அது ஒரு எண்ணம் இருக்கா? அந்த மாதிரியான ஒரு பிக்சரில் எதிர்பார்க்கலாமா? இது இது இதை வந்து ஆக்சுவலாக அந்த சீரியஸாக எடுத்துகிட்டு போகிற ஒரு எண்ணம் இப்போதைக்கு இல்லைனாலும் மேபி இது எப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இதை பற்றின ஒரு டிபேட், ஒரு வாதங்கள், பிரதிவாதங்கள் மாதிரி நிறைய. ஏன்னா நிறைய பேர் பணம்னால இன்னுமே வந்து லிட்டரலாக சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்தாலும் சில பேர், நான் மதிக்கிற சில பேர் வந்து இல்லை இது ஏன் மறுபடியும் இதை தூண்டணும், ஏன் இந்த மாதிரி எல்லாம் அந்த பணம் பற்றியே பேசி அதை பற்றி பேசி ஒரு வேற ஒரு நெகட்டிவ் ரூட்டுக்கு நீங்கள் வந்து தள்ளி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் எனக்கு வந்தது. பட் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து இதில் இருக்கிற தலைப்பு, ஏன்னா இது எல்லாமே கேள்வி பதிலாகவே இருக்கிறதுனால ஒவ்வொரு கேள்வியுமே வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பாக இருக்குது. அதாவது ஒரு விவாதம் மாதிரி கொண்டு போகலாம். சீரியஸாக எழுதுறதுக்கான டைம் வரும்போது கட்டாயம் அது எழுத ஆரம்பிக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இப்போதைக்கு இல்லை. அது வந்துச்சுன்னா கட்டாயம் எழுதலாம். பட் வந்துச்சுன்னா உடனே அது வந்துடும் அந்த சீரியஸாக.